இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் காணங்கத்தை மீன் குழம்பு தான் வச்சேன். இந்த மீன் குழம்பு நான் எப்படி வைப்பேன்னா, ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு வதக்கி அதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்தூளையும் போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி தனியாக ஆற வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வடவும் போட்டு வடவும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சுக்கிற எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதிலே ஊற்றி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதிலே ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் உப்புலாம் தேவையான அளவுக்கு போட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுருவேன். இது நல்லா கொதிச்சுக்கின்னு இருக்கிற நேரத்தில் பச்சை கருவேப்பிலை உருவி இதிலே போட்டுருவேன். இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் பச்சை கருவேப்பிலை போட்டோம்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன். நான் மீன் குழம்பு பல விதமாக வைப்பேன். நீங்கள் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.